Good morning students. Today's class is about symptoms, taxonomic characters and life cycle of Venturia inequalis. So in this class we will study about Venturia inequalis, taxonomic characters, asexual reproduction and sexual reproduction of the above said fungi, and it will produce or cause apple scab. So apple la scab என்ற disease produce பண்ணும். So scab is nothing but canker like growth or rough growth. ஸோ நமக்கு வந்து ஃப்ரூட்லேயோ இல்லை லீஃப்லேயோ பார்த்திங்கன்னா ரஃப் அப்பியரன்ஸ் ஆர் ரஃப் சிம்டம்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸ்கேப் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் ரஃப் சர்ஃபேஸ். ஸோ ரஃப் சர்ஃபேஸாக நமக்கு வந்து அந்த சிம்டம்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வென்ச்சுரியா இனோகுவாலிஸ் comes under kingdom fungi, phylum Ascomycota, class Dothrioomycetes, order Pleosporales, family Venturiaceae, genus and species Venturia inequalis. It will cause apple scab. So symptoms, the disease first noticed in Kashmir Valley in 1935 la Kashmir Valley la first kandupidichirukanga, and in 1973 first epidemic occurred. Epidemic means sudden outbreak. So sudden outbreak எப்போ நமக்கு ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா in 1973 in Himachal Pradesh. 16 to 34% of fruits are rendered worthless every year due to scab. ஸோ ஸ்கேப் மூலிமா 16 to 34% ஃப்ரூட்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது பர் இயருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. Losses due to premature defoliation, weakening of tree, quantitative loss in fruit yield. ஸோ இதெல்லாம் வந்து important causes to loss. ஸோ நமக்கு லாஸ் வந்து எதனால் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் லோ மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அஃபெக்டட் ஃப்ரூட் டியூ டு மால்ஃபார்மேஷன் அண்ட் ஸ்கேப் ஸ்பாட்ஸ். ஸோ நமக்கு வந்து ஃப்ரூட்டில் ஏதாவது ஒரு சின்ன தழும்பு ஒரு ரஃப் போர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு வாங்க மாட்டோம். ஸோ இட் வில் டிக்ரீஸ் தி மார்க்கெட் வேல்யூ. ஸோ மார்க்கெட் வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணுது. எக்ஸ்போர்ட் குவாலிட்டியை இது வந்து டிக்ரீஸ் பண்ணுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிம்டம்ஸ், லீஃப் சிம்டம். ஸோ லீஃப் சிம்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் ப்ரௌன் ஒலிவேசியஸ் ஸ்பாட் ஆன் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ். ஸோ லோவர் சர்ஃபேஸில் நமக்கு ஒலிவேசியஸ் ஸ்பாட்ஸ் இருக்கும். ஒலிவேசியஸ் மீன்ஸ் பேல் கலர், சாணி கலர்னு சொல்கிறாங்க இல்லையா. ப்ரௌன் ஒலிவேசியஸ் ஸ்பாட் ஆன் லோவர் சர்ஃபேஸ் ஆஃப் தி லீவ்ஸ். ஸ்பாட்ஸ் எக்ஸிபிட் வேவி மார்ஜின். ஸோ வேவி மார்ஜின், you can see the wavy margin on the olivaceous spots. ஸோ ஒலிவேசியஸ் ஸ்பாட்டில் நமக்கு வேவி மார்ஜின்ஸ் இருக்கும். லேட்டர் லீசன்ஸ் appear on upper surface of the leaves. ஸோ நமக்கு வந்து சிவியர் ஸ்டேஜில் அப்பர் சர்ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகும். லீசன்ஸ் பிகம் வெல்வெட்டி வித் ஸ்லைட் டிப்ரெஷன் ஆன் அப்பர் சர்ஃபேஸ். ஸோ நமக்கு வந்து டிப்ரெஷன் வில் பி சீன் ஆன் அப்பர் சர்ஃபேஸ். ஸோ அப்பர் சர்ஃபேஸில் கான்கேவ் ரீஜியன்ஸ் இருக்கும். இதுவே லோவர் சர்ஃபேஸில் கரஸ்பாண்டிங் லோவர் சர்ஃபேஸ் இஸ் கான்வெக்ஸ் அண்ட் ஃபைனலி லீவ்ஸ் பிகம் கர்ல்டு அண்ட் ஃபால் ஆஃப். ஸோ வந்து லீஃப் கர்ல் ஆகிட்டு ஃபால் ஆஃப் ஆகிடும். இன்ஃபெக்ட் ஆன ஸ்டேஜில் டெட் லீவ்ஸ் வில் பி ஃபால் ஆஃப். So symptoms of fruits, brown lesions which then turn black and corky with white halo. So corky appearance or rough appearance seen on infected fruit. ஸோ இன்ஃபெக்டட் ஃப்ரூட்டில் வந்து ரஃப் அப்பியரன்ஸ் இருக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் காலில் காயம் ஆகும்போது காயமாயிட்டு அது க்யூர் ஆன பிறகு மேலே ஒரு பிளாக் கலர் ரஃப் போர்ஷன் வரும் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு ஆப்பிள் ஃப்ரூட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு அது மார்க்கெட் வேல்யூவை ரெடியூஸ் பண்ணும். ஸோ கிராக்ஸ் டெவலப் இன் தி லீசன்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் shrinks. ஸோ நமக்கு வந்து shrinking ஆஃப் ஃப்ரூட் வில் பி அக்கர் அண்ட் கிராக்ஸ் ஆல்சோ அக்கர் இன் இன்ஃபெக்டட் ஃப்ரூட்ஸ். ஸோ இன்ஃபெக்ட் ஆன ஃப்ரூட் வந்து கிராக் ஆகிடும். அதனால் மேற்கொண்டு பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன் கிராக்ஸ் செகண்டரி சாப்ரோஃபிட்டிக் இன்ஃபெக்ஷன் இஸ் சீன். ஸோ தெர் ஆர் டூ டைப்ஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் parasitic இன்ஃபெக்ஷன். இட் வில் அக்கர் இன் லிவிங் டிஷ்யூஸ். ஸோ நமக்கு வந்து பிளான்ட் வந்து லிவிங்காக இருக்கும்போது ப்ரொடியூஸ் ஆகிறது parasitic stage. இதுவே saprotic stage means it will infect the dead matters. So dead leaves of apple. ஸோ வந்து dead fruit or dead leaves of apple. ஆப்பிளோடைய டெட் மேட்டரில் நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா that is saprotic infection. Market value and keeping quality gets reduced due to apple scab. ஸோ திஸ் இஸ் about your symptom. ஸோ சிம்டம்ஸுக்கு நிறைய ஃபோட்டோஸ் கொடுத்துருக்கேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். திஸ் இஸ் your apple scab. So it will produce rough lesion on infected portion. So infected portion rough lesion இருக்கும். So this photo also represents the severe infection of apple fruit due to apple scab. ஸோ கிராக்கிங்னு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி நமக்கு கிராக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி கிராக் ஃபார்ம் ஆச்சுனாவே நமக்கு மேற்கொண்டு உள்ள மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் என்ட்ரு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. போஸ்ட் கார்ப்ஸ் டிசீசஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.
So then mycelium profusely branched septate uninucleate initially hyaline and become gray later. So first வந்து hyaline இருக்கும் and become gray later. Imperfect stages Spilosia pomi. Spilosia pomi is a imperfect stage of Venturia inaqualis and it is parasitic on living host tissues. So there are two stages nu சொன்னோம். First one is parasitic, second one is saprophytic. Imperfect stage occur on parasitic or living tissues. So living tissue ல வந்து நமக்கு imperfect stage இருக்கும். Conidia are smoky brown unicellular and bicelled later ovate with truncate. ஸோ நமக்கு வந்து கொனிடியா வந்து ஸ்மோக்கி ப்ரௌன் கலரில் இருக்கும் அண்ட் யூனிசெல்லுலாராக ஃபஸ்ட் இருக்கும். இன் லேட்டர் ஸ்டேஜ் இட் பிகம் பைசெல்லுலார். ஓகேவா, பைசெல்டாக மாறும். ஓகேவா, திஸ் இஸ் யுவர் கொனிடியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பர்ஃபெக்ட் ஸ்டேஜ். பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் அக்கர் இன் டெட் லீவ்ஸ் ஆர் அஸ் saprophytic. saprophytic மீன்ஸ் டெட் லீவ்ஸில் இருக்கும். பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் இஸ் Venturia iniqualis. It will produce pseudothecium as a sexual fruiting body. Pseudothecium is nothing but pseudothecium is a perithecium like structure. ஸோ பெரித்தீசியத்துக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் ப்ரொடியூஸ் சூடோ பேராஃபைசிஸ். ஸோ நமக்கு வந்து பெரித்தீசியத்தில் நல்ல ட்ரூ பேராஃபைசிஸ் இருக்கும். பேராஃபைசிஸ் இஸ் ஏ த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரெசன்ட் இன் பிட்வீன் தி ஆசை. ஸோ ரெண்டு ஆசைக்கு நடுவில் ஒரு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும், தட் இஸ் பேராஃபைசிஸ். ஸோ அது வந்து இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸாக இருக்கும். ஃபால்ஸ் மீன்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ பெரித்தீசியத்துலலாம் நீளமாக இருக்கும், இங்கே குட்டி குட்டியாக இருக்கிறதால நம்ம சூடோதிசியம் அப்படின்னு சொல்கிறோம். சூடோதிசியம் இஸ் ஏ பெரித்தீசியம் லைக் ஸ்ட்ரக்சர் விச் கண்டைன்ஸ் false paraphysis. So pseudothecium produce ascus and ascospores. It is boat shaped. So boat shaped ascospores will be produced by Venturia inaqualis. Boat shaped means போட்டுடைய பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அகலமாக இருக்கும், முன்பக்கம் குட்டியாக இருக்கும். அந்த மாதிரி இதுவும் பின்பக்கம் அகலமாகவும் முன்பக்கம் குட்டியாகவும் இருக்கும். ஸோ ஈச் ஆசை கண்டைன்ஸ் 8 ஆஸ்கோஸ்போர்ஸ். அதுதான் இங்கே சொல்லியிருக்கோம். ஈச் ஆஸ்கோஸ்போர்ஸ் ஆர் பைசெல்டு. ஸோ ஒவ்வொன்றும் பைசெல்டாக இருக்கும். 8 ஆஸ்கோஸ்போர்ஸ் இருக்குது, அழகாக உங்களுக்கு தெரியும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் லைஃப் சைக்கிள். ஸோ பார்க்குறது தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான லைஃப் சைக்கிள். ஸோ ஃபஸ்ட் நம்ம வந்து பேராஸ்டிக் ஸ்டேஜை பார்த்துருவோம். பேராஸ்டிக் ஸ்டேஜ் asexual cycle will occur in living tissue, that is parasitic one. So conidium will germinate and infect the or penetrate the living tissue and produce the mycelium on subcuticular region. So subcuticular region நமக்கு mycelium produce பண்ணும். Then infect the host tissue and suck the nutrients from them and produce the symptoms. So symptoms produce பண்ணும். From this symptom it will produce the conidiophore and conidia. So நமக்கு வந்து truncate based oval shaped conidia, ovate conidia produce பண்ணும். ஓகேவா. இது வந்து இயர்லியர் ஸ்டேஜில் சிங்குலர் யூனிசெல்லுலாராகவும் சிவியர் ஸ்டேஜில் நமக்கு பைசெல்டாகவும் இருக்கும். ஓகேவா. ஸோ இன் சிவியர் கேசஸ் ஆஃப்டர் டெத் ஆஃப் லீவ்ஸ் ஆர் டிஷ்யூஸ். ஸோ நமக்கு வந்து ஆப்பிளுடைய டெட் லீவ்ஸ் ஆர் டெட் ஃப்ரூட்ஸில் என்ன அக்கர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா செக்ஸுவல் ரீப்ரொடக்ஷன் அக்கர் ஆகும். ஸோ இட் இஸ் எ ஹெட்ரோதாலிக் ஃபஞ்சை. ஹெட்ரோதாலிக் மீன்ஸ் மேல் அண்ட் ஃபீமேல் அக்கரின் செப்பரேட் மைசிலியம். ஸோ நமக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் நியூக்ளியஸ் வந்து செப்பரேட்டாக இருக்கும். ஓகேவா. ரெண்டு ஒரே மைசிலியத்தில் இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் ஹோமோதேலஸ்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இங்கே வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோதாலிக் ஃபஞ்சையில் மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட்டாக இருக்கும். ஓகேவா. மேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆந்த்ரிடியம் அண்ட் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் ஆஸ்கோகோனியம். ஸோ பிளாஸ்மோகெமி இஸ் கெமட்டான்ஜியல் கான்டாக்ட். ஸோ கெமட்டான்ஜியல் கான்டாக்ட்னா நமக்கு சாதாரணமாக எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியம் ப்ரொடியூஸ் தி ஃபெர்டிலைசேஷன் டியூப், த்ரூ தட் ஃபெர்டிலைசேஷன் டியூப் மேல் நியூக்ளியஸ் என்ட்ரின் டு தி ஃபீமேல் அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபெர்டிலைசேஷன் டியூப் ஆஸ்கோகோனியம் வில் ப்ரொடியூஸ் தி ட்ரைகோகைன். ட்ரைகோகைன்கிறது டியூப் லைக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா. டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் ப்ரொடியூஸ்ட் பை ஆஸ்கோகோனியம், தட் இஸ் ஃபீமேல் ரிப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர். ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆந்த்ரிடியம் ப்ரொடியூஸ் பண்ணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்கோகோனியம் ப்ரொடியூஸ் தி tube like structure, that is trichogyne. So at the time of maturity this trichogyne contact with anthridium. So anthridium போய் contact வைக்கும். So contact வைக்கிறதால என்ன ஆகும்னா this male nucleus travel through that trichogyne and enter into the ஆஸ்கோகோனியம். ஸோ ஆஸ்கோகோனியத்திலிருந்து ப்ரொடியூஸ் ஆகிற அந்த ட்ரைகோகைன் இருக்கு இல்லையா, அது மூலிமா நமக்கு மேல் நியூக்ளியஸ் வந்து ஆஸ்கோகோனியத்துக்குள்ளார வந்துடும். ஸோ ஆஃப்டர் தட் male and female nucleus fuse together and produce the ascus and ascospores through crosier formation. இதுக்கப்புறம் நார்மல் தான். ascus and ascospore வந்து produced by crosier formation and it surrounded by pseudothecium. ஸோ pseudothecium பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ascus and ascospores
என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும் இன் ஏர். ஸோ ஆஸ்கோஸ்போர்ஸ் ரிலீஸ்டு த்ரூ ஏர் அண்ட் இட் வில் ஜெர்மினேட் ஆன் லிவிங் டிஷ்யூஸ். ஸோ நமக்கு வந்து செக்ஸுவல் ரிப்ரொடக்ஷன் எதில் அக்கர் ஆகும்னு பார்த்தோம், டெட் லீவ்ஸில் அக்கர் ஆகும்னு பார்த்தோம். டெட் லீவ்ஸில் அக்கர் ஆகிட்டு அந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆன பிறகு இந்த ஆஸ்கோஸ்போர்ஸ் எகெயின் இன்ஃபெக்ட் தி லிவிங் டிஷ்யூஸ். ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா லைஃப் சைக்கிளில் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்கோம். அதுக்கு முன்னாடி அந்த ட்ரைகோகைன் எப்படி இருக்கும்னு ஒரு சின்ன ஒரு டயக்ராம் போட்டுரும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆந்த்ரிடியம். ஆந்த்ரிடியத்தில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. ஆஸ்ககோனியத்தில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அட் தி டைம் ஆஃப் மெச்சூரிட்டி இட் வில் ப்ரொடியூஸ் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் ட்ரைகோகைன்னு சொல்கிறோம். த்ரூ தட் திஸ் மேல் நியூக்ளியஸ் ட்ராவல் டு ஆஸ்ககோனியம். ஓகே, ஆஸ்ககோனியத்தில் நமக்கு ஏற்கனவே என்ன இருக்கும், ஃபீமேல் நியூக்ளியஸ் இருக்கும். மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஸ் டுகெதர் அண்ட் ப்ரொடியூஸ் தி ஆஸ்கஸ் அண்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஓகேவா? So, as asexual reproduction, germination of conidia and formation of mycelium in living tissue, infection and symptom production will be occur and formation of conidiophore and conidia. So, conidiophore and conidia form ஆகும். Next, sexual reproduction, formation of antheridium and ascogonium. Next, plasmogamy through gametangial contact. Next, formation of pseudothecium, ascus and ascospores through crozier formation. Ascus releasing through ascospores. Then germination of ascospores in living tissues. So நமக்கு வந்து living tissueல ascospores germinate ஆகும். Asexual reproduction, the fungus produces septate well branched uninucleate mycelium which is initially hyaline and become grey later. So நமக்கு வந்து later stageல grey colorல இருக்கும். Mycelium generally grows between epidermal and cuticle cells. So mycelium எங்க இதாகும், subcuticular region, that is in between region of epidermal and cuticle cells, and radiating as parallel strand in young leaves or as thick compact strand in older tissues. ஸோ நமக்கு வந்து யங் டிஷ்யூவில் வந்து பேரலல் ஸ்டாண்ட் ஆகும். இது வந்து காம்பேக்ட் ஸ்டாண்டாக எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓல்டர் டிஷ்யூவில் இருக்கும். தென் மைசிலியம் சூன் ஃப்ரம் ஸ்ட்ரோமா டு பியர் கொனிடியோஃபோர்ஸ் அண்ட் கொனிடியா விச் புஷ் அவுட்வர்ட் ரப்சர் தி கியூட்டிக்கல் அண்ட் ஃபார்ம் ஆலிவ் ப்ரௌன் வெல்வெட்டி ஸ்கேபி லீசன்ஸ். பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்போர்ஸ் வந்து எப்படி ரிலீஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா த்ரூ பர்ஸ்டிங் ஆஃப் எபிடெர்மல் செல்ஸ். ஸோ நமக்கு வந்து எபிடெர்மல் செல்ஸையோ ஆர் கியூட்டிக்கலையோ வந்து பர்ஸ்ட் பண்ணி ஸ்போர்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ கொனிடியோஃபோர்ஸ் ஆர் ப்ரௌன், ரேர்லி செப்டேட், கட் ஆஃப் அட் டிப் சக்ஸஸ்ஃபுல்லி டு ஃபார்ம் எ கொனிடியம் அண்ட் எலாங்கேட்ஸ் ஆஃப்டர் ஈச் கொனிடியம் இஸ் ஃபார்ம்டு. ஸோ நமக்கு வந்து அந்த டிப்பில் கொனிடியோஃபோரோட டிப்பில் கட் ஆஃப் ஆகிட்டு நமக்கு ஸ்போர்ஸு ரிலீஸ் ஆகும். கொனிடியா ஆர் ஸ்மோக்கி ப்ரௌன், ஓவைட் வித் ட்ரங்கேட் பேஸ் அண்ட் சப் அக்யூட் அபெக்ஸ், unicellular but become bicelled later. So later stage la namakku bicelled ah maarum. So next one is this is about asexual reproduction. Next one is sexual reproduction. So it is a heterothallic fungi. So namakku vandu Venturia inequalis is a heterothallic fungi undergoes sexual reproduction during its saprophytic phase. So namakku vandu parasitic phase la asexual reproduction nadakum, saprophytic stage la sexual reproduction nadakum. When the leaf cells enter senescence. So namakku vandu dead leaf cells la namakku enna nadakum pathina sexual reproduction nadakum. In dead leaves the saprophytic mycelium grows throughout the mesophyll cells in which it forms compact thick-walled cells which ultimately give rise to pseudothecia. So நமக்கு வந்து ultimate product என்னன்னு பார்த்தீங்கன்னா pseudothecia-வா இருக்கும். A small coil of hyphae of unitunicate cells initiates formation of stroma around it. ஸோ நமக்கு வந்து ஒரு uninucleate cells வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா stroma ஃபார்ம் பண்ணும். Soon a coiled uninucleate ascogonium with a trichogain appears in the growing stroma. So நமக்கு matured mycelium will produce the ascogonium. Ascogonium is a female structure. So female reproductive structure produce the trichogain. So the trichogain pushes through the stroma and protrudes over the surface. The plasmogamy occurs when the trichogain contacts the compatible lobed antheridium. ஸோ நமக்கு வந்து அப்படியே வைஸ் வெர்சாவா நமக்கு வந்து மற்றதில் பார்த்தீங்கன்னா ஆந்த்ரிடியம் வந்து ஃபெர்டிலைசேஷன் டியூப் ஃபார்ம் பண்ணி போய் ஆஸ்ககோனியத்தை அப்ரோச் பண்ணும். இங்கே அப்படியே வைஸ் வெர்சாவா ஆஸ்ககோனியம் ப்ரொடியூஸ் தி ட்ரைகோகைன் அண்ட் அப்ரோச் தி ஆந்த்ரிடியம். ஸோ சூன் மெனி லோப்ஸ் ஃபார்ம்டு சரவுண்ட் தி ட்ரைகோகைன் பை தி கான்டாக்ட் ஸ்டிமுலஸ். ஸோ நமக்கு வந்து அந்த ஆந்த்ரிடியத்தால் ஸ்டிமுலேட் ஆகிட்டு நிறையா லோப்ஸ், நிறைய ட்ரைகோகைன்ஸ் ஃபார்ம் ஆகும். So then the ascogenous hyphae arise and the asci and ascospores are formed in the normal way by crozier formation in the young fruiting body. ஸோ நமக்கு வந்து அந்த மேல் அண்ட் ஃபீமேல் ஃபியூஸ் ஆகிட்டு கேரியோகமி நடந்த பிறகு ஆஸ்கஸ் அண்ட் ஆஸ்கோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் த்ரூ crozier formation.
In the meantime, the stroma continues to grow and forms the pseudothecium. The development of the pseudothecium is very slow. So pseudothecium form ஆகுது ரொம்ப ஸ்லோவாக தான் நடக்கும். Matured pseudothecium are spherical, dark brown to black and possess a short beak and distinct ostiole. So இதில் வந்து ostiole present ஆயிருக்கும். Around which single celled dark setae are present. So இதில் வந்து setaeவும் present ஆயிருக்கும். Dark color setae present ஆயிருக்கும். Setae is a thread like structure. The pseudothecial wall is 3 to 5 cell thick. ஸோ நமக்கு வந்து சூடோதிசியல் வால் வந்து 3 to 5 லேயராக இருக்கும். as they are slightly spatulate with a short stalk. ஸோ நமக்கு வந்து ஆசை வந்து சின்ன ஸ்டாக்கோட இருக்கும். 50 to 100 per pseudothecium. ஸோ ஒரு சூடோதிசியத்தில் 50 to 100 ஆசை இருக்கும். grow between pseudoparaphyses that are attached to both roof and floor of the locule. ஸோ நமக்கு வந்து பேராஃபைசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும். தென் இந்த ஆசை வந்து பார்த்திங்கன்னா ரூஃபையும் ஃப்ளோரையும் டச் பண்ணுற மாதிரி நல்லா நீளமாக இருக்கும். ஓகேவா, அந்த சூடோதிசியத்துடைய ரூஃப் அண்டு ஃப்ளோர் பார்த்திங்கன்னா இது சூடோதிசியம். இதில் சின்ன சின்ன பேராபைசஸ் இருக்கும். தட் இஸ் சூடோ பேராபைசஸ். இதில் இருக்கிற ஆசை வந்து பார்த்திங்கன்னா ரூஃபையும் ஃப்ளோரையும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். grow between pseudoparaphyses that are attached to both roof and floor of the locule. So ascospores are both shaped bi-celled. Yellow is upper cell is short and wider than lower cell. ஸோ நமக்கு வந்து அப்பர் செல் வந்து குட்டியாக இருக்கும் பட் வந்து வைடராக இருக்கும். தென் லோவர் செல்லை விட அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைடராக இருக்கும். ஸோ நமக்கு வந்து லைஃப் சைக்கிள் சொல்லும்போது மாற்றி சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். லோவர் செல் சின்னதாக இருக்கும், அப்பர் செல் வந்து நல்லா வைடராக இருக்கும். as I forcefully discharge the ascospores into the air. ஸோ நமக்கு வந்து ஏரில் நம்ம ஃபோர்ஸாக டிஸ்சார்ஜ் பண்ணும். on germination on the leaf or fruit, germ tube pierces the cuticle and grows between the cuticle and outer cell wall of the epidermal cells. ஸோ நமக்கு வந்து அந்த டிஷ்யூவை பியர்ஸ் பண்ணிவிட்டு அதிலிருந்து நியூட்ரியன்ஸை எடுத்துக்குது. என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்கோஸ்போர்ஸ். and it will produce the mycelium. ஸோ இந்த செக்ஸுவல் ஸ்டேஜ் முடிஞ்சு ஆஸ்கோஸ்போர்ஸ் ஜெர்மினேட் ஆகும்போது இட் வில் என்டர் இன் டு தி பேராஸ்டிக் ஸ்டேஜ். அதாவது சாப்ரோஃபிக்காக இருந்து பேராஸ்டிக் ஸ்டேஜுக்குள்ளார போகுது. நெக்ஸ்ட்டு ஏசெக்ஸுவல் ஸ்டேஜ் முடியும் போது பேராஸ்டிக்லேருந்து சாப்ரோஃபிக்குள்ளார போகுது. சரியா, இதை நீங்கள் அந்த மைண்ட்லேயே நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிக்கணும். ஓகேவா. ஸோ நவ் யூ கேன் ஆன்சர் தி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ். ஆப்பிள் ஸ்கேப் டிசீஸ் இஸ் காஸ்டு பை வாட்? sexual fruiting body of Venturia inequalis is what? Venturia inequalis produce what shaped ascospores? Venturia inequalis is a dash fungi. Anamorph stage of Venturia inequalis is Spilosia pomi. ஸோ இங்கே ஆன்சர் நானே கொடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்பிள் ஸ்கேப் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை Venturia inequalis. Sexual fruiting body of Venturia inequalis is pseudothecium. Venturia inequalis produce both shaped ascospores. Venturia inequalis is a heterothallic fungi. ஸோ உங்களுக்கு வந்து மேல் அண்ட் ஃபீமேல் செப்பரேட் மைசீலியத்தில் இருக்கும். அது நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, நல்லா படித்து பாருங்கள். தேங்க்யூ.